சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா என்னை கண்டால் எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடாதே. ஏனென்றால் நாளைய விடிகளில் உனக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற அளவிற்கு ஒரு பல காரியம் நடக்கும். ஒவ்வொன்றையும் நாளை நடக்கும் செயலோடு நீ தொடர்பு படுத்தி பார்த்தால் உனக்கு எல்லாம் புரிய தொடங்கும். அப்பா சொன்ன வார்த்தைகள் இருக்கக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உன் சாயப்பா உன்னிடத்தில் பேச வருவதும் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல நினைப்பதும் நீ என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள தயாராக வேண்டும். உன் அப்பாவின் அன்பு உனக்கு கொடுக்க நினைக்கும் விஷயங்கள் பல இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும். எந்த நாளிலும் உனக்கானது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம், இந்த நொடி, இந்த சாயப்பா ஆனவன் உன்னோடு சேர்ந்திருக்கும் இந்த நொடி இனி எப்பொழுதுமே அப்பாவினுடைய வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உனக்காக நான் வந்திருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நாளைய பொழுது உன் வீட்டு சுவர் ஏறி ஒருவர் உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்று எட்டி பார்க்கிறார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அதாவது உன் வீட்டில் நடப்பதை ஒட்டு கேட்க வந்தவர்கள் என்பது தானே அர்த்தம். இப்படி நீ எத்தனை பேரை நீ பழக்கத்தில் வைத்திருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார். உன்னோடு பழகுகின்றவர்களில் எத்தனை பேர் நேர்மையானவர்கள், குறுக்கு வழியில் நின்று உன் வாழ்க்கை நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்கின்றவர்கள் எத்தனை பேர் என்பதை சற்று நீ சிந்தித்து. இவர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே உன்னை ஏதாவது ஒரு நிலையில் நிற்க வைத்து காயப்படுத்த துணிகின்றவர்கள்தான். உடனிருந்து நமக்காக பேச நினைப்பார்களோ, உடனிருந்து நமக்காக நம் வாழ்க்கை நடக்க ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செய்து கொடுக்க நினைப்பார்களோ, அல்லது உன் கஷ்டங்களை எல்லாமும் என்னவென்று செவி கொடுத்து கேட்க நினைப்பார்களோ இங்கு யாருமே கிடையாது. உனக்கென இந்த சாயப்பா வர நான் கொடுக்கும் இது போன்ற காரியங்களோடு நீ ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடத்தப்படும் அத்தனை விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா என்னுடைய அன்பு உனக்கு என்ன கொடுக்க இருக்கிறது என்பதையெல்லாம் எப்பொழுதுமே நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள முயற்சி செய். அடுத்த கட்டம் என்னவென்று நீ சற்று யோசிக்க வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ சிந்திக்க வேண்டும். உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ முழுமையாக உணர்ந்து கொண்டு சாயப்பா கொடுக்கும் வார்த்தைகளில் இருக்கும் அத்தனை நம்பிக்கைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா உனக்கு கொடுப்பது எல்லாம் இனி உன் முன்னால் நின்று உனக்கு தரும் அத்தனை ஆச்சரியங்களையும் நீ தெரிந்தும் புரிந்து நடந்து முடிந்ததோடு இனி எதையுமே சிந்தித்து என் குழந்தை நீ கலங்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நடப்பது என்னவென்று சொல்ல வரும் அப்பாவிற்கு அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கவும் தெரியும். உனக்கு வரக்கூடிய இந்த துன்பத்திலிருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றவும் தெரியும் என்பதை நீ மறக்காதே. எதிலுமே ஒரு விதமான புரிதலும், எதிலுமே ஒரு விதமான தெளிவும் என்றும் என்னால் உனக்கு கொடுக்க முடியும். ஆனால் நீ எப்படி இந்த அப்பாவை மதிக்கிறாய், எப்படி இந்த அப்பாவின் அன்பை ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் ஒவ்வொரு மாற்றமும் உனக்குள் வந்திருக்கிறது. என் குழந்தையே, ஒரு சிறு குழந்தைகள் பற்றி நான் இன்று உனக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். தெய்வம்தான் தனக்கு எல்லாமும், தெய்வத்தை தான் நான் நம்பி இருக்கின்றேன், இந்த தெய்வத்தை நான் பின்பற்றுகிறேன், அந்த தெய்வத்தை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த சாயப்பாவிற்கு இவரிடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன தெரியுமா? எந்த தெய்வம் உன்னிடத்தில் வந்து உன்னோடு இருப்பவர்களை பற்றி புறம் பேச சொல்லியதோ, எந்த தெய்வம் உன்னோடு பேசிவிட்டு ஒருவர் திரும்பியதுமே அவர்களை பற்றி மற்றவரிடம் பேச சொல்லியதோ, அது மட்டுமல்ல, ஒருவர் செய்கின்ற தொழிலை கூட மற்றவரிடம் சொல்லி அவர்களிடம் எதையும் வாங்கக்கூடாது என்று கெடுப்பார்கள். மறுநாள் பார்த்தால் கோவிலுக்கு சென்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் பின்பற்றுகின்ற தெய்வம் கூறுகின்ற முதல் வார்த்தையே, ஒருபோதும் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது, மற்றவர்களுடைய பிழைப்பை எப்பொழுதுமே கெடுக்கக்கூடாது,
மற்றவர்கள் மனம் வருந்தபடியோ கண் கலங்கும்படியோ ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த தெய்வத்தினுடைய முக்கியமான வார்த்தையாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் எதை செய்ய முடியாதவர்கள் அந்த தெய்வத்தை பற்றி மற்றவரிடம் பேசுவதில் எந்த நியாயமும் கிடையாது. உண்மையில் நாம் எந்த தெய்வத்தை மனதார நினைக்கிறோமோ அவர்களின் பேச்சுக்கு எப்பொழுதும் நாம் மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும். அவர்களின் பேச்சுக்கு எப்பொழுதும் நாம் மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் என் குழந்தை, நிலையான ஒன்றை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளும் போது உனக்கு எல்லாம் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களிலும் நீ நினைத்தது போல ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடப்பதை நீ என்றென்றும் கவனமாக தெரிந்து கொள்வாய். இந்த நேரம் நான் சொல்லும் இந்த விஷயம் இனி உனக்கு என்ன பெற்று கொடுக்கும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது போல எதையுமே நாம் தெய்வத்தின் அன்பால் உணர வேண்டும் என்றால் முதலில் அந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும். ஒருபொழுதும் மற்றவர்களை இழிவாக பேசுவதோ மற்றவர்களை மீது பொறாமை எண்ணம் கொண்டு அவர்களின் மனதை காயப்படுத்துவதோ கூடாது. விழுந்து விழுந்து சாமி கும்பிடுகிறார்கள். பௌர்ணமி என்று எதையும், பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எதையும் விடுவதில்லை. தீபம் ஏற்ற மறப்பதில்லை. எல்லா நாளும் தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாமும் செய்கிறார்கள். கோவில் கோவிலாக சுற்றுகிறார்கள். ஆனால் மனதில் சுத்தம் இல்லை. யாரையும் எந்த நேரத்திலும் காயப்படுத்த துணிந்து விடுகிறார்கள். வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தீய வார்த்தைகளாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் குழந்தைகள் இருப்பார்கள் என்றால் எப்படி தெய்வம் இவர்களை வந்து அடையும்? எவ்வளவு விழுந்து விழுந்து வணங்கினாலும் அவர்களுக்கு நல்லதை செய்து கொடுப்பார்கள். தெய்வம் ஒருபொழுதும் இவர்களின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. சுற்றி நடக்க அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா உனக்கு கொடுக்கும் அத்தனையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நடத்தப்படும் அத்தனை விஷயங்களையுமே நீ எப்பொழுதும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழும் காலம் மட்டும் உனக்கு நடத்தப்படும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையுமே நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் என் குழந்தையின் மனதை ஏற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை ஏற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களையும் நீ நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. மனதில் உனக்குள் தோன்றும் எண்ணங்கள் எப்பொழுதும் நம் தெய்வத்தின் மீது பயபக்தியோடு இருக்க வேண்டும். அதாவது பக்தி மட்டும் இருந்துவிட்டால் போதாது, பயபக்தியோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் தெய்வம் நமக்கு நிச்சயமாக இதற்கு தண்டனை கொடுக்கும் என்ற பயம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அப்பா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? அப்பாவினுடைய வார்த்தைகள் உனக்கு என்னவென்று தெரிகிறதல்லவா? அப்படியானால் இதை எல்லாமுமே நீ முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, என் குழந்தையிடம் நான் சில சமயங்களில் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் என்ன தெரியுமா? என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்ள நினைக்கும் விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, சில விஷயங்களை நாம் உணர வேண்டும் என்று நினைக்கும் இந்த நேரம், சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரம், நமக்குள் இருந்து நம்மை மேன்மைப்படுத்தும் விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் என்னவாக என் குழந்தையை யோசித்து சரியாக புரிந்து, சாயப்பா சொன்னது போல நாளை நிச்சயமாக உன் வீட்டில் ஒரு காரியம் நடக்கும், அப்படி நடக்கவில்லையே அப்பா என்று யாரும் எந்த தருணமும் என்னை வந்து நொந்தக்கூடாது. என் வீட்டு சுவர் மீறி ஏறி எட்டி பார்க்கவில்லை என்றால் என் குழந்தை நிச்சயமாக ஒன்றை புரிந்து, நாளை தினம் உன் வீட்டில் இருந்து போனவர்களின் புகைப்படம் ஏதும் இருக்குமே ஆனால் அந்த புகைப்படத்தின் முன்னால் ஒரு சொம்பு நீரை நீ வைத்துவிடு. நிச்சயமாக அவர்கள் அதை மனதார ஏற்றுக்கொள்வார்கள். அப்பா, இதை எதையுமே எனக்கு செய்ய முடியாது, நான் இருக்கின்ற இடத்தில் என்னிடம் புகைப்படம் இல்லை, காகம் வருவதற்கான வழியும் இல்லை என்று சொல்வாயானால், ஏனென்றால் அன்று என் ஒரு குழந்தை சொன்னது, என் வீட்டு எதுவுமே பார்க்க முடியாது, பசுமாடுகள் இங்கு கிடையாது, நான் இருக்கும் வீட்டில் எதுவுமே இல்லை என்று என் குழந்தை ஒன்று என்னிடம் கூறி வருத்தப்பட்டது. அந்த குழந்தைக்காகத்தான் சொல்கிறேன். எது இருக்கிறதோ இல்லையோ என்பது வேறு. நீ மனதார நம்பினாலே போதும், மனதார அவர்கள் நினைத்தாலே போதும், ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். புகைப்படத்திலாவது நீ இதை பார்த்தாலே போதும், நிச்சயமாக. அதாவது வேண்டுமென்றே தேடி பார்க்க கூடாது, எதேச்சையாக நடக்க வேண்டும். அப்படி நடந்து விட்டது என்றால் இதைவிட மிகப்பெரிய வெற்றி வேறு எதுவும் கிடையாது. இப்பொழுது விடுகின்ற என்று வைத்துக்கொள். வீட்டிலேயே மயிலினுடைய சத்தம் கேட்கிறது. அப்படி கேட்டதும் நாம் என்ன நினைக்கிறோம்? மயில் நம் வீட்டிற்கு வந்துவிட்டது என்று நினைப்பது எல்லாம் பொய்.
இப்போது கந்தன் வந்து விட்டார் என்று தானே நாம் நினைக்கிறோம். அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மையும் கூட. தெய்வம் இந்த விடியலை நமக்கு நல்ல விடியலாக கொடுக்க வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதற்கு தகுந்தாற் போல தெய்வத்தினுடைய துணை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பதை இனி மறக்கக்கூடாது. நல்லது தான் நடக்கும் என்னும்பொழுது, இந்த வாழ்க்கை நம்பிக்கையை கொடுக்கும் என்னும்பொழுது, இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே போதும். என் அன்பு குழந்தையே, எந்நேரமும் உனக்கு ஏற்றது போல எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. மன நிறைவோடு எப்பொழுதும் போதும் என்ற மனது வேண்டும். எதையும் கிடைத்தது அது போதும் என்ற மன நிறைவு வேண்டும். அது மட்டும் இருந்துவிட்டால் போதும், எல்லாமே உனக்கு சரியாகவே அடுத்தடுத்து நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் கை கொடுப்பதையும் நீ புரிந்து கொள்வாய். இந்த சாயப்பாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.